ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மணல கொஞ்சம் அதிகமா போடுங்களேடா. என்னடா திருவிழா வருதுங்க. வரட்டும். செலவு கொஞ்சம் பணம் நீங்க வெட்டி முடிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான்டா குறைச்சல். தின்னு விட்டு மாடு மாதிரி வளர்ந்துருக்கானுங்க. ஏண்டா என்னடா வேலை செய்றீங்க? நாங்க என்ன செய்யணும்னு ஐயா சொல்லுங்க. செய்யலாம். ஓஹோ, சொன்னாதான் உங்களுக்கு புரியுமோ? ராஸ்கல், எங்க இருந்தா சிரிக்கி என்னைய எழுதிட்டு இருக்கா? ஏண்டா பாத்துக்கிட்டு சும்மா தானடா இருக்கீங்க? பணத்துக்கு வந்துட்டானுங்க, பணத்துக்கு. போங்கடா. அவன் நஞ்சம் பறந்து ஈரோட இருக்காம விட மாட்டான்.
என்னடா இங்க கலாட்டா? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, ஏதோ சின்ன பிள்ளை கோவத்துல. யாரா நீ? ரவுடியா? கையில என்ன அருவா? என்னடா? என்னையா உடம்பு எப்படி இருக்கு? அஞ்சல, உன்கிட்ட நல்ல குணமெல்லாம் இருக்குது. கோவம் தான் உன்னை கெடுக்குது. கோவம் என்ன கெடுக்கலையா? உன் கோணாக்கிதான் கெடுக்கிறான். அஞ்சல, அவரை பத்தி நீ தப்பா நினைக்காத. தங்கமான மனுஷன் தெரியுமா? தங்கம். அவன் தாயா என் கல்யாணத்தையே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் பொருத்தம் தெரியலன்னு திருப்பி அனுப்பிடுறானே. அவனை சொல்லி என்ன பண்றது? எங்க அப்பனை சொல்லணும். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த ஆள் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவன அவனு பேசாத. உன்னை பார்க்க எத்தனை மாப்பிள்ளைங்க வந்தாங்க? வந்தாங்களே ஐயா, 7-8 பேர் வந்தாங்களே. கடைசியா வந்தாரு இந்த ஜெயசங்கர் மாதிரி. அவரையாவது நான் கட்டிக்கிட்டு இருக்க கூடாதா? கோடாங்கி முண்டம் உன் தலையில தீய வச்ச. இந்த இடத்தான் நீ யோசிக்கணும். எத அவன் தலையில தீய வைக்கிறதுயா? அட, உன்னை பார்க்க 7 மாப்பிள்ளை வந்தோம், ஒருத்தன் கூட பொருத்தம் இல்லன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதானே எனக்கு புரியல. எனக்கு புரியுமே, சொல்லட்டா? சொல்லு. வேற யாரும் இல்லையே. யாரையிலே சொல்லுங்க. இது பத்தாதா? அஞ்சல, எங்க அண்ணன் கோடாங்கி உயிர் உன் கையில இருக்கு. என் கையிலயா? என் கையில புரட்டி கம்பு தான் இருக்கு. ஆனா இத சொல்லல. நேத்திக்கு கூட எங்க அண்ணன் ஒரு முறை கயிறை எடுத்துக்கிட்டு உத்தரத்தை தேடி அலைஞ்சாரு. நான் தான் கயிறை புடிங்கி ஒளிச்சு வச்சிருக்கிற இடம் அவருக்கு தெரியாது. நேரம் அங்க என்ன ஆகுதோ. அஞ்சல, நீ சொல்ற வார்த்தையில தான் எங்க அண்ணன் உயிரே இருக்குது. என்னயா உன் கோடாங்கிக்கு ஒரு விவசாயே கிடையாதா? உயிரை எங்கதான் வைக்கிறது இல்ல? கையில இருக்குதுங்க, ஒரு முறை கயத்துல இருக்குதுங்க, ஒரு இடத்துல இருக்காது. இந்த பாரு, நீ இன்னும் விஷயத்த சொல்லலையே. சொல்லட்டா? சொல்லு. அஞ்சல, எங்க அண்ணன் கோடாங்கி உன் மேல உயிரே வச்சிருக்கிறாரு. கட்டிக்கிட்டா உன்னைத்தான் கட்டிக்கிறேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. என்னடா சொன்ன? அவர் பெரிய நல மகாராஜா, இவர் ஒரு அண்ணன் பச்சி தூது வந்திருக்காரு. தூது. யோ கோடாங்கி, உன் குடுமையை அறுத்து சவரி பண்ணி நான் சட பண்ணி போடல. என் பேரு அஞ்சல இல்லையா? என்ன பாக்குறேன்? ஒண்ணுமே பண்ணுதா? குட் மார்னிங். குட் மார்னிங். அங்கே இருக்கணும். உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஆல் ரைட். ஒண்ணு இல்லைங்க, உட்காருங்க. சாந்தா, என்ன இது? ஏன் அழறீங்க? என்னால எத்தனை பேருக்கு கஷ்டம். கஷ்டமா? சாந்தாவுடைய அன்பு கிடைக்கிறதா இருந்தா நான் தினமும் உதவாங்க தயார். நீங்க செஞ்ச உதவிக்கு காலமெல்லாம் தொண்டு செய்ய கடமைப்பட்டவனா? என்ன மருந்து சாப்பிடுறீங்க? மாத்திரையெல்லாம் அப்படியே இருக்கு, சாப்பிட்டதே இல்லையா? மருந்து சாப்பிட்டாதானே உடம்பு குணமாகும். எனக்கு சொந்தம் இல்லாத உயிரை பத்தியும் உடம்ப பத்தியும் நான் ஏன் கவலைப்படணும்? உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? எஸ், அதெல்லாம் சாந்தாக்கு சொந்தமாகி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல நினைக்கிறத சொல்லலாமா? சொல்லுங்க.
என்ன தவற நினைக்க மாட்டீங்களே? சாந்தா, ஐ லவ் யூ. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஏ சாந்தா? என் மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லிட்டேன். சாந்தா, என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. சாந்தா கோயிலுக்கா? கோயிலுக்கு இந்தாங்க. என்னடி இது காஞ்சோட்டல இருக்கு? காலையில வாங்கிட்டு வந்தது. இந்தாவே. சாந்தாவை நம்ம வீட்டுல இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. என்ன சொல்றீங்க? எத்தனை நாளைக்கா நம்ம வீட்டுல இப்படி அவ சும்மா இருப்பா? வேற எங்கெங்க போவா? அவளுக்கு நம்மளை தவிர வேற யாரு இருக்காங்க? என்ன எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருப்பா? என்ன பச்சை குழந்தையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னு? அவளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். பயந்துட்டு இல்ல இருக்கச்சி. ஐயோ, என்ன கை? வளைக்கும் கை. வெங்காயம். அன்னைக்கு மாந்தோப்புல ஓடி இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்ல. நீ என்ன சாதாரணமாவா அடிச்ச? நல்ல வெயிட் போட்டு பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்ச. அம்மா தாயே, இனிமே உன் வழிக்கே வரமாட்டேன் நானு. இப்ப தயா தெரியுது, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு. என்ன கையில கட்டு? என் குருநாதருக்காக தூது வந்ததுக்கு கிடைச்ச பரிசு. ஐயா ஐயா, நான் அடிச்சதுலையா கை உடைஞ்சிருங்கிற? என்னன்னா ஊரெல்லாம அடி வாங்கி தலைகிறேன். எலும்பு இடம் மாதிரி இருக்குது. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஐயா, இவ்வளவு அப்பாவியா இருக்க, நீ ஏன் அந்த அயோக்கியனுக்காக தூது வந்த? என்ன பண்றது, குருவாச்சேன்னு வந்தேன். ஆனா அன்னைக்குன்னு சனியனுக்கு கோபம் வந்து ஓர் ரூபத்துல விளையாண்டுருச்சு. ஆனா சொல்ற அஞ்சல, நானும் யார் யார்த்தையோ அடி வாங்கியிருக்கிறேன். ஒன்ன மாதிரி 7 அடி 4 அடியா இருக்குது. ஓஹோ, தூது போறதுதான் தொழிலோ? அப்ப நிறைய இடத்துல அடி வாங்கிருக்கேன்னு சொல்லு. வசூலுக்கு போன இடத்துல எல்லாம் வாங்கியிருக்கிறேன். சரி சரி, என்ன மறந்து போட்ட? வைத்தியத்தை போனேன், தொட்டி எட்டி தொங்க விட்டாரு. ஏதாவது பழங்களும் வாங்கி சாப்பிடு. அஞ்சல, ஒண்ணு நான் புரிஞ்சுக்கவே முடியலையே. அப்ப நாளைக்கு அடிச்சுட்டு நாளை கழிச்சு 10 ரூபா தருவியா? அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். அது வேண்டாம். நீ மதுரை வீர படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. அதுல எம்ஜிஆர் சீக்கா கிடக்குறப்ப பானுமதிக்கு மனசு கேட்டுச்சா? அடே நீ அங்க போயிட்டியா? அஞ்சல, அடிச்சாச்சு. அணைக்கிறது எப்ப? வேண்டாம். பிரியாணா, நீ அடி வாங்கினது வீண் போலடா. முருகா, என் வாழ்க்கை உனக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஆயிடுச்சுல. எந்த பொண்ணுக்குமே ஏற்படக்கூடாது துன்பத்தை கொடுத்த. இப்போ எனக்கு தகுதியே இல்லாத இன்பத்தை காட்டுறேன். எதுவா இருந்தாலும் சரி, என் நிம்மதி பறிச்சிடாத.
வேலு, ஐயோ வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் பரவாயில்ல. என்னமோ ஐயா, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அன்னைக்கு மாத்திரம் நீங்க இல்லைன்னா சாந்தாவோட கதி என்ன இருக்குன்னு சொல்லவே தெரியலீங்க. இது எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி சொல்றது? உண்மையா எத்தனை வாட்டி வேணா திருப்பி திருப்பி சொல்லாங்க. வேலு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஐயா உட்காருங்க. வாங்க, போயிட்டே பேசுவோம். கடையில பையன் இல்ல. ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே, கடையை பாத்துங்க. அண்ணன் ஐயாவோட போயிட்டு. என்னையா இன்னும் கால் உந்தி உந்தி நடக்கிறியா? பரவாயில்ல, சரியா போச்சு. ஐயா, நான் இன்னும் இந்த பயவுல பாக்கலைங்க. பார்த்தேன்னா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். வேலு, இல்லைங்க, தூக்கு போனாலும் பரவாயில்லைங்க. வேலு, சரிங்க. நீங்க ஃபேமிலி மேன், அப்படியெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. ஆமாய்யா, பழக்கம் அப்படி ஆகி போச்சு. ஐயா என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. சொல்றேன், ஆனா கோபப்படக்கூடாது. என்னங்க, எனக்கு என்ன தராதரம் தெரியாதா? பாக்குறவட்ட எல்லாமா கோச்சுப்பேன். நான் என்ன அம்பிட்டு முரடனா? சொல்லுங்கய்யா. நான் சாந்தாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். தப்புன்னு மன்னிக்கணும். நான் ஐயா, நீ நெசமா பின்ன பொய்யா சொல்ல போறியா? ஒரு பீடி பிடிச்சுக்கிறேங்க. எனக்கு சந்தோஷம் வந்தாலும் பீடி பிடிப்பேன், துக்கம் வந்தாலும் பீடி பிடிப்பேன். நீங்க பிடிக்கிறீங்களா? நீங்க பிடிக்க மாட்டீங்க. நல்ல சாந்தா என்ன சொன்னா? நான் சொன்னேன், ஆனா பதிலே சொல்லல. நான் பாத்துக்கிறேன். என்னது காலையில இன்னும் ராத்திரி நினைப்பா? அண்ணன் பார்த்தா என் மேல கோவிச்சுக்கு போறாருமா. எதுக்கு? அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கே. உங்க அண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. எங்க அண்ணன் தான் எனக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் இந்த தேவக்கு கிடைச்சிருக்கேன்னு பொறாமப்படுவார். உங்க அண்ணனா? அவர் எங்க இருக்காரு? இங்கதான். நான் பார்த்தது இல்லையே. ஏண்டி போய் சொல்றேன்? எத்தனை நாளைக்கு எங்கிட்ட மறக்க முடியும்? ஏய், என்னைக்கு இருந்தாலும் நாங்க 2 தாண்டி உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இன்னும் என்னென்னமோ பேசுற. நடிக்காதடி. ஸ்டேஷன் மாஸ்டர் உங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா. அவர் என்ன சொன்னாரா? நான் சாந்தாவை கல்யாணம் பண்ணிக்க துடிக்கிறேன், அது சாந்தாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாரா. என்னடி பேச மாட்டேங்கிற? என்ன யோசனை? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னா? அவசரப்படாத தேவகி. ஏன்? எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன்னு? எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏண்டி இவள தேவகி? என்னங்க? நான் சொன்னேன்னு சாந்தாவோட பேசினியா? அவளுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையாங்க? கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஏண்டி மோர கட்ட? அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. நீயும் சேர்ந்து தாளம் போட்டுட்டு இருக்க. பெரிய பொம்பளை லட்சமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன். சாயங்காலம் வருவேன்.